Morning students, in 12th computer science we have already completed unit 2 and unit 3, that is core Python, modularity and OOPS. And in today's class we are moving to unit 4, that is database concepts. In the previous 2 units we talked about Python language, and in today's class we are moving to database concepts. Database, what do you know about database? Data is something, some information, that is called data. Database is a collection of data. நம்ம டேட்டான்னு எதை சொல்கிறோம்? எனிதிங், யுவர் நேம், யுவர் கிளாஸ், யுவர் செக்ஷன், எனி ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டேட்டான்னு சொல்கிறோம். எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் கால்ட் as database அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேஸில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் கையில் எழுதி ஒரு ரெக்கார்டாக சேவ் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். தட் இஸ் அ டேட்டா பேஸ்னு சொல்கிறோம். நவடேஸ் வி ஸ்டார்டட் டூயிங் அண்ட் ஸ்டோரிங் எவ்ரி திங் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ அந்த காலத்துலலாம் கையில் ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதிட்டு இருந்தோம். பட் நவடேஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃபைனலைஸ்டாக அது ஒரு பக்கம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், எதுக்காக டேட்டாபேஸ் யூஸ் ஆகுது? ஸ்டோரிங் த டேட்டா அண்ட் we can use it for our future purpose. A database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. So datas எல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். It is stored in a place. What is accessing? Reading and writing data, getting information and storing the information, அதாவது accessingனு சொல்கிறோம். Accessing electronically using a computer system. The term database is also used to refer to any of the DBMS. DBMS means database management system. The term database is also used to refer to any DBMS, the database system or an application associated with the database. So டேட்டாபேஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? இட் இஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாங்கிறது தான் டேட்டாபேஸ் தெரியும். பட் ஆல்சோ நம்ம அந்த டேட்டாபேஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்னா சாஃப்ட்வேரை தான் நம்ம அப்ளிகேஷன்னு சொல்கிறோம். அந்த டேட்டாபேஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அப்ளிகேஷனையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? தட் இஸ் ஆல்சோ ஏ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Because of the close relationship between them, the term database is often used to refer both database and database management system used to manipulate it. So டேட்டாபேஸ்க்கும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் ரெண்டையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். A school class register is a database where names are arranged alphabetically. உங்கள் கிளாஸோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டேட்டாபேஸ்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், எவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிற அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரெஜிஸ்டரை நம்ம வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டாபேஸஸ் ஹவ் பீன் அரவுண்ட் சின்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கார்டிங் திங்ஸ். எதுக்காக டேட்டாபேஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்? ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோம். ஹியர் வி டென்ட் டு ஃபோக்கஸ் ஆன் எலக்ட்ரானிக் ஒன்ஸ். ஸோ அட்டண்டன்ஸ் ரெக்கார்டுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் திங். பட் நாம் இந்த லெசனில் இதை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we have to know what is a data. Data are raw facts stored in a computer. Raw, what is raw? Unprocessed data, அதுதான் ரா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். டேட்டாஸ் ஆர் ரா ஃபேக்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் அ கம்ப்யூட்டர். ஏ டேட்டா மே கண்டெயின் எனி கேரக்டர், டெக்ஸ்ட், வேர்ட் ஆர் அ நம்பர். ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்னென்னு தான் சொல்கிறோம்? டேட்டா அப்படின்னு தான் சொல்கிறோம். See the example, 6,06,000 DPI campus, SCERT, சென்னை, காலேஜ் ரோட். இந்த மாதிரி ஸ்மால் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டேட்டான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we are going to see what is an information. So already we have studied in 11th standard about data and information. Unprocessed data, that is raw data, raw things are called as data, and processed data is called as information. So ஏதோ ஒன்று சம்திங் இஸ் ஸ்டோர்ட் அப்படின்னா அது டேட்டா.
ஒரு ஆர்கனைஸ்டு கலெக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Information is formatted data which allows to be utilized in a significant way. Example, SCERT College Road DPI Campus Chennai 6006. As you see from the example above, data appears as a set of words and numbers. However, when the data is processed, organized and formatted, it gives a meaningful information about the SCERT institution contact address. ஸோ தனித்தனியாக இருக்கும்போது தட் டஸ் நாட் கிவ் எனி ப்ராப்பர் மீனிங், அதை நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். வென் தட் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் அ ப்ராப்பர் வே தட் கிவ்ஸ் அ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அட்ரஸ் என்னன்னு சொல்லுது. ஸோ திஸ் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ். Database is a repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. Repository is a storing place. ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா ரெப்பாசிட்டரின்னு சொல்கிறோம். Database is a place where data are stored. எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குது? that can be easily accessed. ஒரு டேட்டாவை ஈஸியாக நம்ம ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி, யூ கேன் கெட் இட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரியும். வாட் இஸ் அப்டேஷன்? ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மாடிஃபை பண்ணுறது தான் அப்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ டேட்டாபேஸ் இஸ் அ ஸ்டோரேஜ் பிளேஸ் வேர் டேட்டா இஸ் அரேஞ்ச்டு இன் அ வே தட் டேட்டா கேன் பி ஈஸிலி ஆக்சஸ்ட், மேனேஜ்ட் அண்ட் அப்டேட்டட். Database can be a software or a hardware based with on sole purpose of ஸ்டோரிங் டேட்டா. டேட்டாபேஸுங்கிறது ஹார்ட்வேராகவும் இருக்கலாம், சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் திங்ஸை நம்ம ஹார்ட்வேர்னு சொல்கிறோம், கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம்ஸு சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். டேட்டாபேஸ் மே பி ஏ ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் பிளேஸ் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரேஜ் பிளேஸ், அது நம்ம பொறுத்தது. ஸோ இந்த டேட்டாபேஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோங்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். A DBMS is a software that allows to create, define and manipulate data. ஸோ டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது என்னதுன்னா, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது, எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறது அண்ட் மேனிப்புலேஷன், ஹவு டு ஹேண்டில் தட், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் அலோவ்ஸ் த யூசர்ஸ் டு ஸ்டோர் அ டேட்டா, process the data and analyze the data easily. ஸோ இப்போ உங்களோட குவார்ட்டர்லி மார்க்ஸே ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம்னா we can easily store, ஏதாச்சும் ஆட் பண்ணலாம், ஏதாவது டெலீட் பண்ணலாம், ஒரு கிளாஸோட ஆவரேஜ் எவ்வளோன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி we can easily create a database, we can easily store, we can easily update and we can easily analyze it. ஏதோ ஒரு அனாலிசிஸ் பற்றி நடத்தலாம். So that is database management system. Database is a collection of data. அந்த டேட்டாவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எது மூலிமா ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். DBMS provides us with an interface or a tool to perform various operations to create database, storing of data and updating data. ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா a medium. இப்போ நம்ம ஒரு லெட்டர் டைப் படிக்கணும் அப்படின்னா ஒரு எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணி லெட்டர் டைப் படிக்கிறோம் இல்லையா, ஹியர் எம்எஸ் வேர்ட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் வி ஹேவ் அன் இன்டர்ஃபேஸ். அது மூலிமா வி கேன் கிரியேட் அ டேட்டா பேஸ், அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். டிபிஎம்எஸ் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி டு த டேட்டா பேஸ். நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் ப்ரொடெக்டடாகவும் செக்யூர்டாகவும் இருக்குது. இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் யூசர். வாட் இஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி? ஸோ இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய யூசர்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணலாம். மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கேன் ஆக்சஸ் த டேட்டாபேஸ் அட் அ சேம் டைம். ஸோ ஒரு டேட்டாபேஸை எவ்வளோ பேர் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், சேம் டைம்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு காலமை டெலீட் பண்ணிகிட்ருக்கிறாரு, இல்லை அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறாருன்னா அதே டைமில் வேறு ஒருத்தர் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது, பாதி இன்ஃபர்மேஷனோ ராங் இன்ஃபர்மேஷனோ போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம், டேட்டா கன்சிஸ்டன்சி. Data consistency means
if suppose one user is in a halfway of handling some database, then it should not allow the other user to modify it. ஒரு யூசர் ஏதாவது ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு யூசர் உள்ளே வந்து அதை மாடிஃபை பண்ண அலோவ் பண்ணாமல் இருக்கிறது தான் டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். சம் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ். இப்போ நம்ம C++க்கு டேவ் C++ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரியே DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் இஸ் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன்டு டேபிள்ஸ். ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே டேட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் tables. Data is never directly stored into the database. Data is stored into tables created inside the database. ஒரு database குள்ள data எப்படி இருக்கும், டேபிளாக ஸ்டோர் ஆகிருக்கும். DBMS also allows to have relationship between tables which makes the data more meaningful and connected. ஸோ ஒரு டேட்டாபேஸில் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். each and other table is connected to each other, something related to each other. சப்போஸ் இப்போ ஒரு டேபிளில் என்னோடய குவார்ட்டர்லி மார்க்ஸ் இருக்குது, அனதர் டேபிளில் என்னோடய ஹாஃப் இயர்லி மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எல்லா டேபிள்லேருந்துமே நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா. ஸோ ஆல் த டேபிள்ஸ் ஆர் சம்வே ரிலேட்டட் டு ஈச் அதர். அதுதான் DBMS ஆல்சோ அலவுஸ் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ் விச் மேக்ஸ் த டேட்டா மோர் மீனிங்ஃபுல் அண்ட் கனெக்டட். ஒன்னோட இன்னொன்று கனெக்டடாக இருக்கும். Next one is reduced redundancy. What is redundancy அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம ரிடெண்டன்சின்னு சொல்கிறோம். ஒரே டேட்டா தேவையில்லாமல் 2-3 இடத்துல ரிப்பீட்டடாக ஸ்டோர் ஆச்சுன்னா நம்ம மெமரி ஸ்பேஸ் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி ரிப்பீட்டேஷனை தான் நம்ம ரிடெண்டன்சின்னு சொல்கிறோம். டேட்டா பேஸில் இந்த ரிடெண்டன்சியை ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுடு தேவையில்லாமல். இந்த மாடர்ன் வேர்ல்ட் ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் வெரி சீப். ஹார்ட் டிரைவ்னு நமக்கு தெரியும், நம்ம சிஸ்டமோட ஸ்டோரேஜ் யூனிட் தான் ஹார்ட் டிரைவ்னு சொல்கிறோம். ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் வெரி சீப், பட் ஏர்லியர் when hard drives were too expensive means costly, unnecessary repetition of database in data in database was a big problem. ஸோ இப்போல்லாம் வந்து ஹார்ட்வேர் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. வி கேன் ஸ்டோர் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம 1 TB ஹார்ட்வேர் இது ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது. ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. பட் இன் ஓல்டன் டேஸ் த ஹார்ட் டிஸ்க் வேர் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோஸ் த நார்மலைசேஷன் டெக்னிக். What is the normalization? Normalization is a technique to remove the redundancy. Repeat ஆகிற டேட்டாவை ரிமூவ் பண்ணுற டெக்னிக் பேர் தான் நார்மலைசேஷன் டெக்னிக். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, நார்மலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக? டு ரெடியூஸ் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா which divides the data in such a way that repetition is minimum. ஸோ ரிப்பீட்டேஷன் அதிகமாக இல்லாமல் ரிப்பீட்டேஷனை மினிமமாக வச்சுக்கிறதுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் என்னது? நார்மலைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி. ஏற்கனவே நம்ம டேட்டா கன்சிஸ்டன்சியை பற்றி பார்த்தோம். If suppose one user is accessing or modifying a database na, it should not allow the other user to modify it in the middle. ஒருத்தர் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் போய் வேறு ஒர்க்கை பண்ணுறதுக்கு விடக்கூடாது சேம் டேட்டா பேஸில். தட் இஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி. ஆன் லைவ் டேட்டா இட் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி அப்டேட்டட் ஆர் ஆடட். மெயின்டைனிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா கேன் பிகம் எ சேலஞ்ச். ஸோ இப்போ லைவாக ஒரு 4-5 பேர் ஒரே டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அங்கே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கேன் ஈஸிலி ஹேண்டில்ஸ் திஸ் இஷ்யூ பை இட் செல்ஃப். அதுவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ். ஒரு டேட்டாபேஸை நிறைய யூசர் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுதான் மல்டிபிள் யூசர்ஸ். கன்கரண்ட் ஆக்சஸ் அட் த சேம் டைம். இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருந்துச்சு அப்படின்னா
ஒரு 10 users at the same timeல என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். Database management system allows multiple users to work on it. That is, ஏதோ ஒரு அப்டேஷன் இன்சர்ட் பண்ணுறது delete பண்ணுறது at the same time and still manages to maintain the data consistency. நிறைய பேர் ஒரே டைம்லேயே அந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்சியை டிபிஎம்எஸ்ஸால் மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் query language. queryன்னு நமக்கு தெரியும், asking questions is called as query. ஏதாவது டவுட் கேட்குறது தான் queries அப்படின்னு சொல்கிறோம். DBMS provides users with a simple query language using which data can be easily fetched, inserted, deleted and updated in a database. ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நீ டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற, அதுலேருந்து எப்படி ஒரு டேட்டாவை வாங்குறது, எதாவது இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுன்னா யூ ஷுட் நோ ஏ SQL ஸ்ட்ரக்சர்டு query language அப்படின்னு ஒரு நிறைய இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்டு query language மூலியமாக தான் நீ டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். DBMS provides with a simple query language using which data can be fetched from the database. ஒரு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை நம்ம வாங்கணும்னா we should have a knowledge of SQL structured query language. Next one is security. The DBMS also takes care of the security of data, protecting the data from unauthorized access. தேவையில்லாத ஒரு யூசர் வந்து உன்னோட டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். In a typical database management system, we can create users with different access permissions. Access permissions அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற 100% டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணலாம். 50% டேட்டா, இப்போ நான் ஒரு கம்பெனியோட ஓனர், என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா ஓனர் ஹேஸ் 100% ஆக்சஸ் டு டேட்டாபேஸ். பட் எனக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய தேவையில்லை. பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதுன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம பெர்மிஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் as ஆக்சஸ் பெர்மிஷன். ஒருத்தர் எவ்வளோ தூரம் அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆக்சஸ் பெர்மிஷன். அது எல்லாமே நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சு பண்ணிக்கலாம். using which we can easily secure our data by restricting user access. ஒரு பர்டிகுலர் யூசருக்கு இதுக்கு மேலே உனக்கு ஆக்சஸ் கிடையாது, பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அண்ட் DBMS supports transactions. It allows us to better handle and manage data integrity in real world applications where multi-threading is extensively used. Data integrity na accurate data provide பண்றது. ஸோ multi-threading அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ் இஸ் டன் அட் அ சேம் டைம். ஒரே கம்ப்யூட்டரில் மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கிறது தான் மல்டி த்ரெட்டிங்னு சொல்கிறோம். ஒரு டேட்டா பேஸையே மல்டிபிள் யூசர்ஸ் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது அக்யூரேட் டேட்டாவை ப்ரொவைட் பண்ண முடியும். தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் database management system. Next we are moving to advantages of database management system. What are all the advantages? First one is segregation of application program. செக்ரிகேஷன் அப்படின்னா செப்பரேட் பண்ணி வைக்கிறது தான் செக்ரிகேஷன் சொல்கிறோம். டேட்டா பேஸையும் அதை யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கும் செப்பரேட்டாக இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை வச்சு நம்ம டேட்டா பேஸை என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இது ரெண்டும் செப்பரேட்டடாக இருக்குது. மினிமல் டேட்டா டியூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடண்டன்சி. ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் query language. டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். எதை யூஸ் பண்ணி வாங்க முடியும், query language யூஸ் பண்ணி டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம வாங்க முடியும். ரெடியூஸ்ட் டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இவங்களே எல்லா ஃபீச்சருமே கொடுக்குறாங்க. என்னென்ன ஃபீச்சர் தராங்க, ரிடண்டன்சியை பார்த்து கம்மி பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்சி வச்சுருக்கிறாங்க, மல்டிபிள் யூசர்ஸ், query லாங்குவேஜ்னு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே நிறைய குட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறத கம்மி டைமில் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் we are moving to components of database management system. There are 5 components, that is hardware, software, data, procedure and methods, database access languages. ஹார்ட்வேர்னு நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க், இன்புட் அவுட்புட் சேனல்ஸ் ஃபார் டேட்டா. சேனல் அப்படின்னா இட் இஸ் த வே, இன்புட் போய் சிஸ்டம் சாஃப்ட்வேரை ரீச் பண்ணணும். சாஃப்ட்வேரில் இருக்கிற அவுட்புட்டை யூசர்கிட்ட வர்றது அவுட்புட்னு சொல்கிறோம். அது வழியாக எந்த வழியாக போகுது அப்படிங்கிற சேனல்ஸ். அண்ட் எனி அதர் ஃபிசிக்கல் காம்பனண்ட் இன்வால்வ் இன் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாவெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம்.
Software is the main component of a program that controls everything. இந்த database ஃபுல்லாக control பண்ணுறது software. The DBMS software is capable of understanding the database access languages and interprets into database commands for execution. So ஒரு query language யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே இருக்கிற டேட்டாவை வாங்க போகிறோம். அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி யார்கிட்ட இருக்குது, சாஃப்ட்வேர்கிட்ட இருக்குது. இப்போ C++ ப்ரோக்ராம் எழுதினோம்னாவே அந்த ப்ரோக்ராமை நம்ம கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரியே இந்த query லாங்குவேஜஸோட டேர்ம்ஸ் எல்லாம் யாரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அந்த சாஃப்ட்வேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா. டேட்டானா நமக்கு தெரியும் என்னென்ன கலெக்ஷன் ஆஃப் திங்ஸுங்கிறது தான். இட் இஸ் த ரிசோர்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் இஸ் டிசைன்ட். எதுக்காக டிபிஎம்எஸ்ஸே இருக்குது, நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். டிபிஎம்எஸ் கிரியேஷன் இஸ் டு ஸ்டோர் அண்ட் யூட்டிலைஸ் டேட்டா. டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் அதை ஃப்யூச்சராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் தான் டிபிஎம்எஸ்ஸே இருக்குது. Procedures and methods, they are general instructions to use database management system such as installation of a database management system, manage database to take backup, report generation, etc. Procedures எப்படி பண்ண போகிறோம், ஸோ எப்படி நம்ம ஒரு டிபிஎம்எஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு பேக்கப், வாட் இஸ் அ பேக்கப், டேக்கிங் அ காப்பி ஆஃப் தட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் 10th சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதைவா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம், ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஜெராக்ஸை தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக, ஒரிஜினல் மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரியே ஒரிஜினல் காப்பிக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வைக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ரிப்போர்ட் ஜென்ரேஷன், ஒரு பெரிய டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா இதில் 80க்கு மேலே வாங்கினவங்கள மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சஸ் லாங்குவேஜஸ். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிட்டோம். query லாங்குவேஜை தான் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஆக்சஸ் பண்ணுறதுனா கெட்டிங் டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஒரு query லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் டேட்டாபேஸ் கிட்டேருந்து டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். they are the languages used to write commands to access, insert, update and delete data stored in any database. Popular database management system ஆல்ரெடி பார்த்தோம், FoxPro and database, DBaseங்கிறது தான். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேபிள் இஸ் த என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா இன் ஒன் டேபிள் ரெஃபர்ட் டு as a ஃபைல் ஆர் டேபிள் வேர் த டேட்டா இஸ் ஆர்கனைஸ்ட் as ரோஸ் அண்ட் காலம்ஸ். இருக்கிறது எல்லாமே ரோஸ் அண்டு காலம்ஸாக இருக்கும், எல்லாமே ஆர்கனைஸ்டாக ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கும். இட் இஸ் கால்ட் as a டேபிள் ஆர் a ஃபைல். ஃபைல்னு சொல்லலாம், அதை டேபிள்னு சொல்லலாம். Each row in a table represents a record which is a set of data for each database entry. Each rowவும் ஒரு ரெக்கார்ட். இப்போ இந்த ரோ இருந்துச்சுன்னா it contains information about ஆஷிக், அவனோட ஸ்டூடெண்ட் நம்பர், ஏஜ், கிளாஸ், செக்ஷன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் ஃபுல்லாக இருக்கிறது ஈச் ரோ. இந்த ஈச் ரோவையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் காலம் represents a field which groups each piece of item of data among the records into specific categories or types of data such as student number, name, age, class, section. ஸோ ஒரு ரோவையும் நம்ம ஒரு ரெக்கார்ட்னு சொல்கிறோம், ஒரு காலமையும் ஒரு ஃபீல்டுன்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் ஆல் சிமிலர் ஐட்டம்ஸ். நேம் எல்லாமே இதில் வந்துச்சுன்னா திஸ் இஸ் அன் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். A table is known as a relation, a row is called as a tuple and a column is known as attribute. So first நாம் என்னன்னு பார்த்தோம், a table or a file அப்படின்னு பார்த்தோம். This table is called as a relation அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து row or recordனு பார்த்தோம். Now the row is called as a tuple. column என்னன்னு சொன்னோம், இது ஒரு ஃபீல்டுன்னு சொன்னோம். Now column is known as an attribute அப்படின்னு சொல்கிறாங்க. See the example of this. So this is a table or a relation or a file அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒன்றையும் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ரோவை மட்டும் என்னென்னு சொல்கிறோம், a tuple, a row or a வேறு என்ன சொல்கிறோம், ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஒன் காலம் என்னன்னு சொல்கிறோம், attribute, column or a field அப்படின்னு சொல்கிறோம். This is very basic of database.
That's it for today's class. Let us learn about detail in the next class. Thank you.